வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் பார்க்க போகிறது ரெட் வெல்வெட் கேக். அதுவும் அவனில் செய்ய போல் நம்ம கடாயில் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு வந்து கேக் செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டில் அவன் இருக்காது. குக்கரில் கூட கேக் செய்யலாம், ஆனால் குக்கர் வேஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற கவலை இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் கடாயில் கேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். இது எந்த கடாயினாலும் பரவாயில்ல. ஒருவேளை அலுமினிய கடாய், இரும்பு, நான்ஸ்டிக், இப்படி எந்த கடாயினாலும் பரவாயில்ல. பழைய கடாயில் நீங்கள் சூப்பராகவே கேக் செய்யலாம். சொல்லப்போனால் நான் பார்த்த அளவில் ஓவனில் விட அவனில் செய்கிற கேக்கை விட கடாயில் செய்கிற கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து ரெட் வெல்வெட் கேக்கோட பேஸ் எப்படி செய்யலான்னு நான் காமிக்கிறேன். இனி வர ஃப்யூச்சர் வீடியோவில் இதை எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், ஐசிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரெட் வெல்வெட் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கேக் எந்த கேக்குமே செய்கிறதுக்கு முன்னாடி எந்த கேக் வந்து செய்கிறதுக்கு அந்த கேக் டின்னை வந்து நல்லா ஒரு கீழே வந்து பட்டர் கீழேயும் சுற்றியும் பட்டர் வச்சு தடவிட்டு மாவு வச்சு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் கூட நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியம், அவன் நீங்கள் அவனில் செய்கிறதா இருந்தால் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். பாத்திரத்தையுமே நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் முன்சூடு பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கேக் செய்ய போகிற அந்த பாத்திரம். ஒரு பழைய நான்ஸ்டிக், இப்படி எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. குக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பழைய குக்கர் எடுத்துக்கோங்க, பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம், ஒரு நல்ல மூடி, அதாவது அந்த கேக் வந்து எலும்பி வரும், அது ஒட்டாத அளவுக்கு ஒரு நல்ல மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் முன் சூடு பண்ணிக்கோங்க. கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கேக் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 4 முட்டை, 4 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நாலு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா ஒன்றும் கவலை இல்லை. ஒயர் விஸ்க், ஸ்பூன், ஃபோர்க், இப்படி எது வச்சுனா கூட நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயர் விஸ்க்கு கிடைக்கும், இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி முட்டை அடிக்கிறது, இப்படி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முட்டையை அடிக்க 1.5 கப் சீனி, இந்த சீனியையும் முட்டையும் சேர்த்து அடிக்க போகிறோம். நல்லா நுர பொங்குற அளவுக்கு அடிக்கணும். இந்த சீனியை பொடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம முட்டை அடிக்கும் போது நேரடியாகவே நம்ம போட்டு அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் சீனியும் நல்லா பொங்க அடித்தாச்சு. சீனி வந்து நல்லா கரையணும், அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். சீனி கரையாமல் இருக்கக்கூடாது. இது வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் அடிக்கிறதுனால சீனி வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஒரு வேளை நீங்கள் ஒயர் விஸ்க்லேயோ ஃபோர்க்லேயோ அடிச்சிங்க அப்படின்னா சீனியை வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இது சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் சேர்க்கும் போது வேகமாக பீட்டர் அடிக்கக்கூடாது, ஸ்லோ ஸ்பீடில் அடிச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. அப்புறமா இதில் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். அப்புறமா இது கூட 1 கப் தயிர். நான் சொல்கிற அளவு எல்லாமே மெஷரிங் கப்புக்குள்ள அளவு. ஸோ மெஷரிங் கப்லேயே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது கிராம் அளவுலையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து மெஷரிங் கப்பில் போட்டாலோ கிராமில் போட்டாலோ கப்பில் என்ன கிராமில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஒரு கப்போட அளவு வந்து கிராமில் எவ்வளோ இருக்கும், அந்த லிக்யூட் வந்து எவ்வளோ இருக்கும், எத்தனை கிராம் இருக்கும், அந்த கணக்கு எல்லாமே டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ தயிர் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பீட்டரை எடுத்துடலாம். பீட்டர் தேவையில்லை. இப்போ வந்து அந்த ஒயர் விஸ்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒயர் விஸ்கை எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், கூட 1 டீஸ்பூன் கொக்கோ பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறோம். ஒன்று சேர நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவு கூட சேர்த்துடலாம். நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதில் ரெட் வெல்வெட் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் வந்து நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ரெட் ஜெல் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த கலர் வந்து லிக்யூடாக கிடைக்கிது, பவுடராக கிடைக்கிது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேக்கு இந்த மாவை மாற்றிடலாம். கேக் பேட்டர் வந்து 2 பிரிவு, அதாவது 2 டின்னில் நான் வச்சுருக்கேன். இப்போது ஒன்றை வந்து நான் அவனில் வைக்க போகிறேன், ஒன்றை வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் வச்சுட்டு வந்துடலாம். அந்த கேக் டின்னை முன் சூடு பண்ண பாத்திரத்தில் அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மிதமாக, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 35லேருந்து 40 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அவனில் வச்சுட்டு, அதாவது முன் சூடு பண்ணல அவனில் வச்சுட்டு அதையும் 40 நிமிஷம் 150 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 40 நிமிஷம் இருக்கும். கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. இது கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு கத்தியோ டூத்பிக்கோ நீங்கள் விட்டு குத்தி பாருங்கள். இப்போ சைடில் ஒட்டாமல் வரணும். பார்த்தீங்கன்னா இந்த கத்தியில் எதுலேயுமே ஒட்டலை. அப்போ வந்து கேக் நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து எடுத்துடலாம். கேக் வந்து உடனே டின்லேருந்து எடுக்காதீங்க, ஒட்டி வரும், பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால் கொஞ்சமாக ஆற விட்டுட்டு டின்லேருந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ராஸ்டிங் பண்ணுறதும் அப்படி தான். கேக்கை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஃப்ராஸ்டிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த சூட்டோடு நம்ம பண்ணோன்னா அந்த ஃப்ராஸ்டிங் வந்து உருகிரும். அதனால் இப்போ இந்த கேக்கை வந்து எடுத்து நம்ம டேபிளில் வச்சுட்டு அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவனில் வச்ச கேக்கும் நல்லா பேக் ஆகி நல்லா ஆறிட்டு, நம்ம பாத்திரத்தில் ஸ்டவ்வில் வச்ச கேக்கும் சூப்பராகவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.